ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோடிஜோ ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற ஒரு புது சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, முதல்ல நமக்கு ஃப்ளட்டர்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் யூஐ ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, யூஐ டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கூகுளால் டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஐ அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப் டிசைன்ஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம யூஐயில் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, கூகுள் வந்து இதில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஆப் டெவலப் பண்ணும்போது நேட்டிவ் ஆப்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆப்ஸை டெவலப் பண்ண முடியும், ரெண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, நேட்டிவ் ஆப்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா iOS ஆண்ட்ராய்டு தான் நம்ம நேட்டிவ் ஆப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஜாவாவில் காட்லினில் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஷிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா iOS ஆப் டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணலாம். iOSக்கு வந்து ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா iOS ஆப் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன ரீசன்னா, இப்போ நான் வந்து ஜாவாவில் நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னா என்னால் iOS ஆப் டெவலப் பண்ண முடியல. ஓகேங்களா, ஆனால் ஃப்ளட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் பேஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சிங்கிள் கோட் பேஸ் டு டெவலப் நேட்டிவ் ஆப்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு கோடில் நீங்கள் எந்த ஒரு iOS மொபைலாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் கோடில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டுக்கு iOS மட்டும் இல்லாமல் விண்டோஸ் டெஸ்க்டாப்புக்கு, மேக்குக்கு, லினக்ஸுக்கு, அதுவும் இல்லாமல் கூகுள் ஃபியூஷியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஈவன் வெப்சைட் கூட உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து கூகுள் ஜிமெயில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜிமெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் ப்ரோக்ராமிங்கில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து என்ன நேமில் கூப்பிட்டாங்கன்னா ஸ்கை அப்படின்ற கோட் நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூப்பிட்டாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக நான் விக்கிபீடியாவில் தான் எடுத்தேன். ஓகேங்களா, இதை நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்து இன்னும் ஃபுல்லாக நிறைய உங்களுக்கு தெரியும். நான் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ஃப்ளட்டர் சாஃப்ட்வேர் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஆல்ஃபா ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க. அது மே 2017. ஓகேங்களா, இவங்களோட மெயின் தீம் என்னன்னா நல்ல ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் தான் இந்த ஃப்ளட்டரோட மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடவை என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் 11 தான் ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் விட்டாங்க. டிசம்பர் 11 2019, அது போன வருஷம் தான் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து வெர்ஷன் 1.12.13 இது வந்து விட்டுருக்காங்க. அண்ட் தென் ப்ரிவியூ ரிலீஸாக என்ன பண்ணாங்க 1.14 அப்படின்ற ஒரு புது வெர்ஷனை February 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா C and C++ டாட் பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளட்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ தான் தடவை நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா C பேஸ் கோட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஆப்ஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி, ஃப்ளட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு UI ஃப்ரேம் ஒர்க். நான் சொன்ன மாதிரி ஃப்ளட்டருக்கும் டாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள் நான் சொல்லிடுறேன். ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான யூட்டிலிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸு, விஜெட்ஸ், UI எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸு, பட்டன்ஸு, கார்டு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. விஜெட்ஸ்னால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் வந்து டாட் ப்ரோக்ராமிங். இதுக்கு நான் ப்ரீவியஸாக நான் வந்து டாட் பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் நான் போட்டுட்டு இருக்க சீரிஸ், அந்த சீரிஸை பாருங்கள், இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இதோட மெயின் தீம் என்னன்னா நீங்கள் எழுதுகிற கோடை வந்து 32 பிட் நேட்டிவ் கோட்ஸை வந்து 32 பிட் அண்ட் 64 பிட் ஆர்ம் கோடை கன்வெர்ட் பண்ணி iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஆர்ம் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஃப்ளட்டர் SDK என்ன பண்ணுன்னா நீங்கள் எழுதியிருக்க இந்த கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அதை பில்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம்.
அடுத்து நான் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Flutterல விட்ஜெட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. Flutter வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் விட்ஜெட்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க வந்து ப்ரீவியஸா நீங்க ரியாக்டோ நேட்டிவோ ரியாக்ட் நேட்டிவ் அல்லது ஆண்ட்ராய்டு ஆர் அயோனிக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விட்ஜெட்ஸ் அப்படின்ற பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்ப விட்ஜெட்ஸ்ன்ற போது இங்க பாருங்க, இங்க கீழ இருக்க இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல பாருங்க ஒரு வெல்கம் ஸ்கிரீன் இருக்கு, இல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க லிஸ்ட் இருக்கு. சோ அப்ப இது பாத்தீங்கன்னா இது விட்ஜெட் ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மெயின் ஆப் இருக்கு, மெயின் ஆப்க்குள்ள போனா லாகின் ஸ்கிரீன், அதுக்குள்ள போனா கேட்டகரி, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல இந்த ஆப் பார், அது கீழ பாத்தீங்கன்னா வரிசையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் விட்ஜெட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதை நீங்க ரியாக்ட் நேட்டிவ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அந்த அயானிக் ஃப்ரேம்வொர்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸ் ஆர் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி ஆண்ட்ராய்டுல ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டிவிட்டி, மெயின் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா புது புது ஆக்டிவிட்டீஸ், ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். .NETல ஃபார்ம்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நம்ம விட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பில்ட்-இன் விட்ஜெட்ஸ்னு பார்க்கும்போது பட்டன்ஸ், டாப்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட் வியூஸ், கிரிட் வியூ கண்ட்ரோல், டிராயர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம போக போக நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்தது நான் Flutter SDK எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு நானு. நீங்க Flutter SDK ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து மொபைல் ஆப் நீங்க ரியல் டைமா ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எமுலேட்டர் தேவைப்படும். சோ அப்ப நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேங்களா. நார்மல் விஷுவல் கோட்லயே நம்ம ரன் பண்ணலாம். அந்த எமுலேட்டர் தனியா இருக்கிறதுக்கு பதிலா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா. நான் இப்ப இதுல எப்படி பண்ணனும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். நான் வந்து என் சிஸ்டம்ல ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து பாருங்க Flutter டவுன்லோட், Flutter இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ் கூட கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் லிங்கே பாருங்க, விண்டோஸ் இன்ஸ்டாலர் Flutter ஒன்னு வரும் ஓகேங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் zip ஃபைலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் ஓகேங்களா. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன உடனே ஓகேங்களா, இப்போ இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சிஸ்டம்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஒன்ஸ் இத நீங்க டவுன்லோட் பண்ண உடனே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த zip ஃபைலை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க C டிரைவ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, Flutter அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல போட்டு நீங்க இத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அது zip ஃபைலா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி C டிரைவ்ல போயிட்டு Flutterன்ற ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுல வந்து உட்காந்துக்கும் ஓகேங்களா. இதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா இதோட பாத்தை நீங்க முதல்ல நீங்க செட் பண்ணணும் ஓகேங்களா. பாத்தை நீங்க செட் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதோட பின் இருக்கு பாத்தீங்களா, இந்த பின் பாத் இருக்கு பாத்தீங்களா, C:Flutter அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இத காப்பி பண்ணி உங்க சிஸ்டம்ல மை கம்ப்யூட்டர்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போங்க, அட்வான்ஸ் சிஸ்டம் அண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு என்வைரன்மென்ட் வேரியபிள்ல பாருங்க, உங்களுக்கு கீழ பாருங்க பாத்னு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா. இத நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு புது பாத்தை நீங்க கீழ ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்னது பாருங்க, ஏற்கனவே பாருங்க இந்த C:Flutter/bin அப்படின்ற இந்த பாத் இருக்கு. இது நீங்க ஒன்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க Flutter வந்து உங்க சிஸ்டமோட கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இதுக்கு அப்புறம் நம்ம Flutter நம்ம ஈஸியா நம்ம செக் பண்ணிக்க முடியும். Flutter டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. இப்போ இதல பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இத இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பாத்த நம்ம பண்ணியாச்சு ஓகேங்களா. என்வைரன்மென்ட் வேரியபிள்ல பாத்த நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் பாருங்க இந்த Flutter டாக்டர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ணனும் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரன் as சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா நீங்க ரன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இவங்க என்ன கமாண்ட் போட சொல்றாங்கன்னா Flutter ஸ்பேஸ் டாக்டர் அப்படின்ற கமாண்ட போட சொல்றாங்க ஓகேங்களா. இந்த கமாண்ட் எதுக்காகனா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா Flutter வந்து கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லிடும் ஓகேங்களா. நான் இத வந்து பாத்தீங்கன்னா போட்டு நீங்க என்டர் பிரஸ் பண்ண உடனே fraction of secondsல பாருங்க உங்க சிஸ்டம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அந்த Flutter SDK எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்கு, இன்னும் என்னென்ன தேவை, என்னென்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடும் ஓகேங்களா. இதுல பாருங்க நம்ம சிஸ்டம்ல Flutter வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்கு, IntelliJ IDE கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்கு, அதுல Flutter plugin இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லுது. விஷுவல் கோட்ல வர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்ங்கற சொல்லுது. என் சிஸ்டம்ல விஷுவல் கோட் இருக்கறனால இதுவும் காட்டுது. IntelliJ வந்து பாத்தீங்கன்னா ஐடியா என்கிட்ட இருக்கு, ஆனா Flutter plugin அதுல யூஸ் பண்றது இல்ல. நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றேன். சோ ஆண்ட்ராய்டும் கரெக்ட்டா இருக்குன்னு காட்டுது. and then கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸும் அடிஷனலா என்னோட மொபைல் நான் கனெக்ட் பண்ணலங்கறது சொல்லிடுச்சு ஓகேங்களா. இப்போ ஆனா இந்த டிக் மார்க் எதுவுமே உங்க சிஸ்டம்ல வந்திருக்காது, எல்லாமே இன்டு மார்க்ல இருக்கும் ஓகேங்களா. ரீசன்
ரீசன் என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இன்டெலிஜே ஐடி நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது விஷுவல் கோட் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் எமுலேட்டர்ஸ் எல்லாமே அதில் இன்பில்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த ஃப்ளட்டர் டாக்டர் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் என்னோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், எனக்கு வந்து பாருங்கள் ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும், லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணலாம். ஓகேங்களா, மற்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸை விட இந்த ஆப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். ஓகேங்களா, இது ப்ரீவியஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்க ஆப் லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள் என்னோட மெனு எனக்கு வந்துருச்சு. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நான் வந்து ப்ரீவியஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆப்ஸ் எல்லாம் இதில் காட்டிட்டு இருக்கு. இதை விட்டுடுங்க, இது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த கான்ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்ஃபிகரில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பிளகின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிளகின்ஸ்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ளட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டார்ட்னு ஒன்று சர்ச் பண்ணுங்க. இந்த பிளகின், இந்த 2 பிளகினும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு இதை ஒரு அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, அது இதை பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபயர் பேஸ் சர்வீஸ் அப்டேட் கேட்குது. ஸோ ரெண்டுத்துமே நான் அப்டேட் நான் கொடுத்துட்றேன். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளட்டர் நீங்கள் சர்ச் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்து டாட்னு சர்ச் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க பண்ணதோடனே உங்களுக்கு என்ன கேட்கும்னா ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி வந்து மறுபடியும் வந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ளட்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் கீழே பாருங்கள் ஸ்டார்ட் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நீங்கள் ஒரு புது ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெனுஸ் எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ளட்டர் எஸ்டிகே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமுலேட்டர்ஸ் நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணி பார்க்கல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எமுலேட்டர்ஸ் நமக்கு தேவை. நீங்கள் நம்ம சேனலுக்கு போங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டியூட்டர் ஜோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பாருங்கள் நான் ஆல் பிளேலிஸ்ட் நான் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆண்ட்ராய்டுக்கான பிளேலிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். சாரி, இது கிடையாது. ஆண்ட்ராய்டு கிரியேட் பிளேலிஸ்ட் பார்த்தீங்களா, இந்த ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், அண்ட் தென் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ பாருங்கள் எமுலேட்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 2 விஷயம் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எமுலேட்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம புது ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டரில் ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. இதில் பாருங்கள் ஸ்டார்ட் அண்ட் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஃப்ளட்டர் பிளகின் கிரியேட் பண்ணலாம், பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம், மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, நாம கிரியேட் பண்ண போகிறது அப்ளிகேஷன். ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் நீங்கள் போடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத போடுறேன். டியூட்டர் ஜோஸ் _ ஃப்ளட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதில் ஃப்ளட்டரோட எஸ்டிகே பாத் கொடுக்கணும். ஃப்ளட்டர் எஸ்டிகே இன்ஸ்டலேஷன் நான் போன டாப்பிக்கில் நான் எடுத்திருந்தேன். அதில் நீங்கள் பாத் C:* ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டரில் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ளட்டரை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் G டிரைவில் ஆண்ட்ராய்டுன்ற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் விட்டுடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் கேட்கும். பேக்கேஜ் நேம் பொறுத்த வரைக்கும் அந்த டொமைன் நேம் போட சொல்லுவாங்க. டொமைன் நேம் இருந்தால் போடுங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா com.tutorjos. அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா tutorjos டொமைன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஆண்ட்ராய்டு எக்ஸோட ஃபைல்ஸும் நமக்கு வேணும். பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு Kotlin சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி ஷிஃப்ட் iOS கோடு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக செக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. இது ஃபினிஷ் கொடுத்த உடனே பாருங்கள்
பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளட்டர் ஆப் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதை பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட். இது ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஃப்ளட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓன் பண்ணாலும் வரும். ஓகேங்களா, இது நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம ஆண்ட்ராய்டில் நம்ம வந்து எமுலேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எமுலேட்டர் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் லைவாக ரன் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட எமுலேட்டர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே சூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ என்னோட எமுலேட்டர் இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், என்னோட எமுலேட்டர் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டேட்லெஸ் விஜிட்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட்ஃபுல் விஜிட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் கவுண்டர்னு ஒன்று இருக்குது, செட் ஸ்டேட்டுன்னு இருக்குது, விஜிட்ஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக பாருங்கள் ஒரு ஆப் ஒன்று ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் என்னோட எமுலேட்டர் நான் இங்கே வைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இந்த ஆப் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிட்டு அதோட கோர் ஃபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, கீழே பாருங்கள் உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, எனக்கு என்னோட ஏபிகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் தென் பாருங்கள் லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, இது பாருங்கள் டிஃபால்ட்டான ஆப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் டிசைன் ஆப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பட்டன் சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் பட்டன் சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண பாருங்கள் கவுண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃப்ளட்டர் ஆப் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி கூட நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம எழுதிக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் இனிமேட்டு வர டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, நாமளே எப்படி ஓனா ஆப் டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் வந்து ஹாட் ரீலோட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, ஹாட் ரீலோட் அண்ட் ஹாட் ரீஸ்டார்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம பண்ண முடியும். இல்லை ஹாட் ரீலோட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஏதோ ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா, ஆனால் இப்போ இதில் பாருங்கள் இந்த அவுட்புட்டில் பாருங்கள் இந்த பேசிக் டெமோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம், நான் லைவாக நான் மாற்றுறேன், நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இந்த கலர் எனக்கு ப்ளூ வேண்டாம், கலருக்கு பதிலாக எனக்கு ரெட் வேணும் அப்படின்னு டாட் ரெட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்க என்னோட எமுலேட்டரில் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஹாட் ரீலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு லோட் ஆகிறதால உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது லைவாக HTML மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியும் அவுட்புட்டை. ஓகேங்களா, இது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஃபைலில் போங்க, செட்டிங்ஸில் போங்க. ஓகேங்களா, செட்டிங்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ளட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃப்ளட்டரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பர்ஃபார்ம் ஹாட் ரீலோட் ஆன் சேவ் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரீலோட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த கோட் நீங்கள் என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் கோட் ஆன் சேவ் அப்படின்ற இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அலைன்மெண்ட்டில் நம்ம வந்து டேப் கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணோடனே வர மாதிரி பண்ணிவிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டைலிங் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் நான் யூஸ் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது. இது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் டாட் சென்டருக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் டாட் லெஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். டாட் லெஃப்ட். ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு இந்த கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கோட் ஆன் சேவ் அப்படின்ற செக் பாக்ஸ். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து ஆப் பார்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன, ஒவ்வொரு விஜெட்ஸ் பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்க போகிறோம். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ரெண்டு மெயின் விஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விஜெட் அப்படின்ற ரெண்டு விஜெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லெஸ் விஜிட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாருங்கள் ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு புது ஃப்ளட்டர் ஆப் நம்ம டெவலப் பண்ண உடனே இந்த ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இதெல்லாம் வேண்டாம், நான் இது கம்ப்ளீட்டாக நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்போட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான ஒரு ஆப் பார் மேலே ஒன்று பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம டாட்டில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் இம்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுங்க. இம்போர்ட்டில் போயிட்டு மெட்டீரியல் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் package/flutter/material அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜ் வந்துடும். இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து void main அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து சி பேஸ் ப்ரோக்ராமிங்னால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 by 1 அடுத்த ஸ்டெப்புக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் இன்பில்ட்டாக ஒரு மெத்தட் இருக்கு, என்னன்னா ரன் ஆப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ள உங்களோட ஆப் என்னவோ அந்த ஆப் நீங்க ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸ்டேட்லெஸ் விஜிட் அப்படின்ற போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டோன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இம்யூட்டபிள், அது நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை அந்த ஆப்பில் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரீலோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேட்லெஸ் விஜிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பில்ட் மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் ப்ரோக்ராமில் நான் காட்டுறேன். இந்த ஆப்பில் இந்த ஃப்ளோட்டிங் பட்டன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த பட்டன் நீங்கள் ஒன்ஸ் லோட் பண்ண இந்த ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, சோ அப்ப இது ஸ்டேட்லெஸ் விஜிட்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம இத அப்படியே நம்ம வந்து இம்யூட்டபிளா வச்சுக்க முடியும். இந்த விஜெட் நீங்க ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த விஜெட் நீங்க பண்றதா இருந்தா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பில் ஃபங்க்ஷனை நீங்க ஓவர்ரைட் பண்ணணும். ஓகேங்களா, சோ இத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புது கிளாஸ் ஒன்னு நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்டேட்லெஸ்னால நீங்க என்ன பண்ணுங்க STLISS அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு லோட் ஆகும். சரிங்களா, இதுக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்க மை ஆப் அப்படின்ற நேம் நான் கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேமோட இன்ஸ்டன்ஸை தான் நான் வந்து இங்கே நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே கால் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த விஜெட் இங்கிருந்து உங்களுக்கு கால் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இல்லை நான் சொன்ன மாதிரி பாருங்க பில் ஃபங்க்ஷனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, அப்போ இதில் ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே ஃப்ளட்டர் பொறுத்த வரைக்கும் விஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விஜிட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஒரு விஜிட் இருக்குன்னா அதுக்கு மேலே இங்கே பாருங்க இதுக்கு வந்து பாருங்க ஆப் ஒரு விஜிட், அதுக்கப்புறம் பாருங்க இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒரு விஜிட், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு டெக்ஸ்ட், இங்கே ஒரு பட்டனு. ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் பட்டனு நம்ம ஒவ்வொரு விஜிட்டா நம்ம ஆப் ட்ரீல நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா, சோ இப்போ இதில் பாருங்க நான் வந்து ரிட்டர்ன் கண்டெய்னர் அப்படிங்கிறது இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல வந்து பாருங்க நான் மெட்டீரியல் ஆப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். மெட்டீரியல் ஆப் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல வந்து பாருங்க டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். இதுல நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, டியூட்டர் ஜோஸ்ன்னு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகோலன் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு உங்க ஸ்கிரீன்ல ரீலோட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்திருக்கு. ஓகேங்களா, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்லெஸ் விஜிட் நம்ம எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா எந்த இடத்துல நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் அடிக்கடி டைனமிக்கா சேஞ்ச் ஆகாதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்லெஸ் விஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் விஜிட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ப்ரீவியஸா நம்ம ஸ்டேட்லெஸ் விஜிட் பத்தி பார்த்திருந்தோம். ஸ்டேட்ஃபுல் விஜிட் அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா, என்னன்னா நம்ம ஸ்டேட்லெஸ் விஜிட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா எந்த ஒரு ப்ராசஸும் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா, ஆனா ஸ்டேட்ஃபுல் விஜிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட். இதுல டைனமிக்கா நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணுவோம். யூசர் இன்ட்ராக்ஷன்ல இருந்து நம்ம எல்லா விஷயமும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நீங்க ஸ்டேட்ஃபுல் விஜிட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா நீங்க 3 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட்ஃபுல் விஜிட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸை வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிற கிரியேட் ஸ்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாருங்க ஸ்டேட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். அந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்குள்ள பாருங்க பில் ஃபங்க்ஷன் இருக்கும், ஸ்டேட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை நீங்கள் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லெஸ் விஜிட் பதில் ஸ்டேட்ஃபுல் விஜிட் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டேட்ஃபுல் விஜிட் யூஸ் பண்ணுறதா இருந்தால்
FUL அப்படின்ற இந்த கீவேர்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 2 கிளாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? நான் உங்ககிட்ட சொன்ன மொத்தம் 3 பாயிண்ட் நம்ம கண்டிப்பா இதுல ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை நீங்க வந்து உங்க கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க நான் வந்து மை ஆப் அப்படின்ற போட்டு அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் இன்ஹெரிட் நான் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கிற இந்த கிரியேட் மெத்தடை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ரைட் பண்ண போறோம். கிரியேட் ஸ்டேட் மெத்தடை ஓவர்ரைட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு நாம ஒரு ஸ்டேட் ஒன்னு கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டேட்டுக்காக மை ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாருங்க ஸ்டேட் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டேட்ஃபுல் கிளாஸை நம்ம வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ரைட் பண்றோம், கிரியேட் ஸ்டேட் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணிட்டோம். தேர்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு பில் மெத்தடை நம்ம ஓவர்ரைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த ஓவர்ரைட்குள்ள நீங்க என்ன ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நான் இதுல வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் நான் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலா நான் மெட்டீரியல் ஆப் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றேன். மெட்டீரியல் ஆப் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஹோம் பேராமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்ற ஒரு விஜெட் யூஸ் பண்றேன். இல்ல காலம் ரோ அப்படின்னு 2 விஜெட்ஸ் இருக்கு. இத போக உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. இல்ல ஜஸ்ட் நீங்க அவுட்புட் மட்டும் பாருங்க. ஸ்டேட்ஃபுல் விஜெட் பொறுத்த வரைக்கும் யூசர் இன்டராக்ஷன் டைனமிக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுல பாருங்க நான் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ல விஜெட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஏன்னா காலம்ல எத்தனை விஜெட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு சைல்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸா நம்ம போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் எனக்கு ஒன்னு வரணும். சோ டெக்ஸ்ட் விஜெட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆப்ல வந்து பாருங்க நீங்க லோட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்ல பாருங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது நான் ஒரு பட்டன் எனக்கு ஒன்று வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா இந்த சில்ட்ரன் விஜெட்ல நான் வந்து அடுத்தது ஃப்ளோட்டிங் பட்டன் ஒன்று நான் ஆட் பண்றேன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். சைல்ட்னா அதுக்கு ஒரு ஐகான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் பாருங்க சைல்ட்ல வந்து ஒரு ஐகான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஐகான் அதுக்குள்ள பாராமீட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஐகான்ஸ் டாட் ஆட்ங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க சேவ் பண்ணா டிஃபால்ட்டா பாருங்க மெட்டீரியல் ஆப் நீங்க கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஐகான் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணா உடனே எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க யூசர் இன்டராக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்லெஸ் விஜெட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்டேட்ஃபுல் விஜெட் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல மேல பாருங்க நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? வேரியபிள் நான் என்ன பண்றேன்னா வேல்யூ அப்படின்ற ஒரு நேம்ல ஒன்று கிரியேட் பண்றேன். இதை நான் வந்து டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்ட். இப்போ இந்த வேல்யூவை நம்ம வந்து டாட்ல நான் பிரிண்ட் பண்ற மாதிரி நான் வந்து இங்க டைரக்டா நான் வந்து டெஸ்ட்டை வந்து நான் சாரி வேல்யூ வேரியபிளா நான் இந்த இடத்துல நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க சேவ் பண்ணா டிஃபால்ட்டா இந்த டெஸ்ட் இந்த வேரியபிள் என்ன இருக்கு டெஸ்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன நடக்கணும்னா இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் ஆகணும். சரிங்களா? நான் ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். void ஓகேங்களா? என்ன நேம்னாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இதை என்ன பண்றேன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணுங்க. எனக்கு இந்த வேரியபிள் நேம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணுமா? எங்க கால் பண்ணணும்? இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது கால் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு சில்ட்ரனா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன் பிரஸ் ஈவென்ட் நீங்க கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபங்க்ஷன் நான் அசைன் பண்ணிடுறேன். நான் கிளிக் மீ அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இதை கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு, ரீலோடும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்க அவுட்புட்ல பாருங்க இந்த இடத்துல இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்க ஸ்டேட் எனக்கு மாறிடுச்சு. என்ன மாதிரி இருக்கு? செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. எனக்கு வேல்யூ வேரியபிள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டியூட்டர் ஜோஸ் நான் மாத்தினதுனால எனக்கு இந்த டெக்ஸ்ட் விஜெட்ல வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கு. அடுத்து நான் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப் ஏரியா அப்படின்ற ஒரு விஜெட். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் அப்படின்ற கிளாஸ்ல வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஜெட் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுல டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மேல இந்த இடத்துல பாருங்க எனக்கு டைம் இருக்கு, நோட்டிபிகேஷன் மேல எனக்கு கிடைக்கும். அந்த பாருக்கு பின்னால பாருங்க போய் மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா எந்த ஒரு ஆப்பும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது கீழே தான் வர மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க சேஃப் ஏரியா அப்படின்ற ஒரு விஜெட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? நான் இப்போ இதுல என்ன பண்றேன்னு பாருங்க. எனக்கு இந்த டெக்ஸ்ட் விஜெட்க்கு முன்னால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேஃப் ஏரியா அப்படின்ற விஜெட் வேணும். சரிங்களா?
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பல்ப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புது விசிட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ரேப் வித் விசிட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த விசிட் நேம் கேட்குது சரிங்களா. நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா சேஃப் ஏரியா அப்படின்ற இந்த விசிட் நான் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இது சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு சேஃப் ஏரியானா மேலே இருக்கிற இந்த பாரை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டாப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளட்டர் டெம்ப்ளேட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு புது ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் பாருங்கள் main.dot ஃபைலில் எனக்கு எந்த ஒரு கோடிங் நான் எழுதலை. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நான் JOEன்னு டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் எனக்கு இங்கே லோட் ஆகுது. இது உங்கள் சிஸ்டமில் இது லோட் ஆகாது. என்ன ரீசன்னா இது கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நாம் வந்து என்ன டெம்ப்ளேட் லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு பேசிக்காக வந்து ஒரு கோட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்போ நிறைய ஃப்ளட்டர் ஆப் இப்போ டெவலப் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆப் ஒன்று லோட் பண்ணி நேவிகேஷன் மட்டும் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கேஜில் மெட்டீரியல் டாட் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் போட்டுக்கோங்க. இம்போர்ட் போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மெட்டீரியல் டாட் ஃபைலை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிப்பாக எனக்கு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா void main அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் ரன் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஆப்பை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது எப்படி கால் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஆப்பை நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக மெட்டீரியல் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஆப் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேராமீட்டர் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். என்ன பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதை பற்றி நான் இன்னும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு நான் போக போக மெட்டீரியல் ஆப் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹோம்னு ஒன்று போட்டுக்கிட்டேன். இங்கே ஒரு செமிகோலன் நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த ஹோமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன கிளாஸ் தேவைப்படுதோ அந்த கிளாஸை இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நான் வெளியே வந்து ஸ்டேட்ஃபுல் விசிட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து STFUL இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டெம்ப்ளேட் சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து இன்பில்ட்டா இருக்கிற டெம்ப்ளேட். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆப் நேம் என்னன்னு கேட்கும். நான் வந்து இப்போதைக்கு மை ஆப் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க மை ஆப் அப்படிங்கறத கொடுத்தாச்சு. இந்த ஆப்போட இன்ஸ்டன்ஸை நான் இந்த ஹோம்ல நான் கால் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, நியூல மை ஆப் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா என் மெயின் ஃபங்க்ஷன் லோட் ஆன உடனே ரன் ஆப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். மெட்டீரியல் ஆப்ல ஹோம் பேஜ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸை நான் கால் பண்றேன். ஓகேங்களா, அப்ப இதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்களோ இந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பில் ஃபங்க்ஷன்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்களோ அந்த விஜிட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து லோட் ஆயிடும். விஜிட்ஸ் மீன்ஸ் என்னன்னா நேவிகேஷன் பார், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த மாதிரி நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப்ல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அந்த கிளாஸ் மூலியமா அந்த கிளாஸ்ல நீங்க எல்லாமே மெர்ஜ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, அதுல நான் என்ன அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்கேஃபோல்ட். ஓகேங்களா, இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஆப்புக்கான ஆப் பார் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஆப் எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் இங்கே பாருங்க நான் டம்மி ஆப் ஒன்று காட்டுறேன் பாருங்க. என்னோட எமுலேட்டில் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்க ஆப் ஏதாவது நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பில் சாரி இதில் எரர் இருக்கு. இந்த ஆப் ஓகே இந்த ஆப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்க எனக்கு இதுதான் ஆப் பார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேஃபோல்டில் வந்து ஆப் பார் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் இங்கே ஒரு செமிகோலன் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார் அப்படின்ற பேராமீட்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆப் பார் கிளாஸுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. ஆப் பார் இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டில் வந்து நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு புது இன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆஃப் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலியமா நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழைய ஃபைல் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க பழைய இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கோடிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகணும்னா இந்த எமுலேட்டரில் எனக்கு லோட் ஆகணும் சரிங்களா. இப்போ பாருங்க எனக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா
ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ எனக்கு இப்போ நேவ் பார் எனக்கு வந்துருச்சு, டிஃபால்ட்டாக நேவ் பார் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேஃபோல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தது பாடி அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம எல்லா விஷயமும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. அப்போ ஆப் பாருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாடி அப்படின்ற ஆட்ரிபியூட் நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. கண்டெய்னர் கிளாஸ் ஒன்று கால் பண்ணுங்கள், சி வந்து கேபிட்டல். இந்த கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அங்கே அவுட்புட்டாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு சைல்டு ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த சைல்டு என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் நியூ டெக்ஸ்ட்டு சரிங்களா. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளட்டர் ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுங்க. நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீலோட் ஆகிடும். பாருங்கள் உங்களுக்கு வெல்கம் டு ஃப்ளட்டருங்கிறது இங்கே லோட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ இதை லைவ் டெம்ப்ளேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற இந்த கோட்ஸ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அல்லது கட் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போகிறேன், செட்டிங்ஸில் போகிறேன். இதில் பாருங்கள் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இதை நம்ம பண்ண போகிற டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஓகேங்களா. ஸோ ஃப்ளட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம், லைவ் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ளட்டர் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைவ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நேம்லாம் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே டிஃபால்ட்டாக ஜோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டெம்ப்ளேட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். அப்ரிவேஷன் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனும் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஃப்ளட்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஃபைன் ஆப்ஷனில் போயிட்டு டாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் அப்ளிகபிள் ஆகிடும் சரிங்களா. இங்கே நீங்கள் ஜோன் டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த லைவ் டெம்ப்ளேட் உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம வந்து இந்த ஃபாண்ட் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போங்க, ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். சேம் எடிட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 28 அப்படின்ற சைஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஓகே அப்ளை பண்ணுறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா. அதே போல் இந்த எனக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலான்னா சேம் செட்டிங்ஸ் போங்க, ஃபைலில் செட்டிங்ஸ் போயிட்டு கலர் ஸ்கீமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்கீம் இருக்கும் சரிங்களா. டிராகுலா தீம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக டார்க் தீம் ஒன்று எனக்கு கிரியேட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கான்ட்ராஸ்ட்னு ஒரு தீம் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீம் ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதில் டிராகுலா தீம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டைல் எனக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட அப்பியரன்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஸ்கேஃபோல்ட் அப்படின்ற இந்த விஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் நான் வந்து ஒரு அவுட்புட் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு இருக்க பார்த்தீங்களா. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா ஸ்கேஃபோல்ட் அப்படின்ற இந்த ஒரு விஜெட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு விஜெட். அது என்ன பண்ணுன்னா மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்க. நம்ம மெட்டீரியல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் லே அவுட் ஸ்ட்ரக்சருக்காக நம்ம இந்த ஸ்கேஃபோல்ட் அப்படின்ற இந்த விஜெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் ஸ்ட்ரக்சரில் நிறைய விதமான காம்பனன்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேஃபோல்டை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஒரிஜினல் கிளாஸ்க்குள்ளே போயிடும். இதில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஆப் பார்னு ஒன்று இருக்குது, பாடின்னு ஒன்று இருக்குது, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அந்த காம்பனன்ட்ஸில் என்னங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இனிமேட்டு வர சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனன்ட் என்னென்ன இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராஜெக்டில் எந்த ஒரு ஆப் ஸ்க்ரீன் எடுத்தாலும் சரி இது டாப்பில் இருக்கிறது ஆப் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பாடின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஓகேங்களா.
இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு விதமான ஒர்க் நடக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பேசிக் ப்ரோக்ராம் போடும்போது ஒரு கவுண்டர் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். இதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிக்கிங் ஈவெண்ட்டை வச்சு இந்த பட்டன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ப்ரிசிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஃபூட்டரில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளாட் பட்டன்ஸோ அல்லது ரைஸ் பட்டன்ஸோ எந்த விதமான பட்டன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த பட்டன்ஸ் இங்க நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க எந்த ஆக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கீழே இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் வேணாலும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஹோம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், சர்ச்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் வேணாலும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, டாப் டு லெஃப்ட் கார்னர்ல இந்த ஒரு ஆக்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஜெட் ஒன்று வந்திருக்கும். இதுக்கு பேர் டிராயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேவிகேஷன் டிராயர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அவதார் நான் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நேம் அண்ட் இமெயில் ஐடி, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் டெய்ல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன், இதை கிளிக் பண்ண எனக்கு ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நேவிகேஷன், இந்த மாதிரி டிராயர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே ரைட் சைடுல வந்தா இதுக்கு பேர் எண்ட் டிராயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் டிராயர், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டிராயர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த நம்ம ஆப்போட டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பாடிக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக இனிமேட்டு வர சீரீஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஒவ்வொரு விஜெட்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் பார் அப்படின்ற ஒரு விஜெட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டிஃபால்ட் டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம வந்து எப்பவும் போல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பண்ண void main அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் லைன் ஃபங்க்ஷனாக எழுதுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் ஒன்று போட்டுட்டு இதுக்குள்ளே உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் ஆப் ரன் பண்ணுறதுக்கு ரன் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் அப்படின்ற கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு நியூ மெட்டீரியல் ஆப். ஓகேங்களா? மெட்டீரியல் ஆப்னு போட்டுக்கோங்க. இது ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு செமிகோலன் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மெட்டீரியல் ஆப்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட என்னென்ன விஜெட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம காட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம்ன்ற ஆட்ரிபியூட்டில் நான் வந்து ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் இதில் நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ மை ஆப் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் கிளாஸாக நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், STFUL அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு மை ஆப் அப்படின்ற நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா இதோட ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படின்ற இந்த விஜெட் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்களா? இது நீங்கள் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எமுலேட்டரில் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேஃபோல்ட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? எனக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? எனக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஆப் பார் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஆப் பார் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் ஆப் பார் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஆப் பார். இதுக்குள்ளே வந்து பேராமீட்டரை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட ஆப்போட டைட்டில் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் பார் டெமோன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆப் பார் டெமோ. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சேவ் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல ப்ளூ கலரில் டிஃபால்ட் ஒரு ஆப் பார் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? இந்த ஆப் பாரை நம்ம ஃபுல்லாக இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஆப் பார்ல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐகான்ஸ் நம்ம இதில் வந்து கொடுக்கணும், ஐகான் பட்டன் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இந்த டைட்டிலுக்கு மேலே நான் என்ன பண்றேன்னா லீடிங் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐகான் பட்டன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஐகான் பட்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா என்ன ஐகான் நீங்க கொடுக்கணுமோ அந்த ஐகான் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த ஒர்க் நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஐகான் பட்டன் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஓகேங்களா. ஐகானுக்கு ஐகான் ப்ராப்பர்ட்டியில் ஐகான் அப்படின்ற கிளாஸ் கால் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன ஐகான் டிஸ்பிளே வேணுமோ டிஸ்பிளே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐகான்ஸ் டாட் மெனு அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. MENU இது நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெனுவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் சரிங்களா. இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இது ஒரு கிளிக்கிங் ஈவெண்ட் மாதிரி கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன் பிரஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கால் பண்ணலாம். அந்த ஈவெண்ட்டில் இல்லை அனானமஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஐகான் பட்டன் கிளிக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. CLICK இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஐகான் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க, இந்த ரன்ல பாருங்க நம்மளோட கன்சோல்ல வந்து உங்களுக்கு ஐகான் பட்டன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஐகான் பட்டன் கிளிக்னு வந்திருக்கு. நீங்க எத்தனை டைம் கிளிக் பண்றீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஓகேங்களா. பாத்தீங்களா, இதை வேணா நான் கன்சோல் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ அதுக்குள்ள நீங்க என்ன விஷயங்கள் வேணாலும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க அதில் அசைன் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அரே ஆஃப் விஜெட்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதில் என்ன நம்ம ஆக்சுவலாக நம்ம போடுவோம்னா ஐகான் பட்டன்ஸ் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் வந்து ஐகான் பட்டன் கிளாஸ் நான் வந்து கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். அதில் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐகான்ஸ் நான் கொடுக்குறேன். ஐகான்ஸ் ஐகான்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐகான்ஸ் டாட் சர்ச் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்கும் நம்ம இதில் இன்சர்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஆன் ப்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதில் பாருங்கள், இந்த எஸ் நீங்கள் போடாதீங்க, ஐகான் மட்டும் போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பட்டன் ஒன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு பார்த்துருக்கீங்களா. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எத்தனை ஐகான்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐகான் நான் போடுறேன். இது அரே ஆஃப் விஜெட்ஸ்னால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கமா போடுங்க ஓகேங்களா. கமா போட்டு அதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஐகான் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், .more_. இப்போ இதை பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு 3 டாட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டாட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இங்கே ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வர மாதிரி நம்ம பண்ண முடியும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஐகான்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐகான் பட்டன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இது வரைக்கும் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பட்டன்ஸ் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. சரி, இன்கேஸ் இப்போ சென்டரில் எனக்கு ஏதாவது ஒரு ஐகான் எனக்கு ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம்னா இந்த ஸ்பேஸ் தான் ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தனியாக ஒரு விஜெட் இருக்குது, அந்த விஜெட் நீங்கள் இதில் கால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல இதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் விஜெட் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐகான் இதில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து பண்ண ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் டாட் ஏதாவது ஒரு சிம்பிள் ஓகேங்களா. நான் கேமரா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மேலே இந்த இடத்துல எனக்கு பிளாக் கலரில் வந்திருக்கு சரிங்களா. இல்லை எனக்கு இது ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு கலர்ஸ் டாட் ஒயிட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக மாறிடும் சரிங்களா. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த ஐகான் வந்து பாருங்கள் எனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கு பின்னால் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் வந்து சேஃப் ஏரியா அப்படின்ற ஒரு விஜெட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் என்ன நீங்கள் பண்ணலாம்னா ஒரு சேஃப் ஏரியான்ற ஒரு விஜெட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஐகான் மேலே கிளிக் பண்ணி ஆல்ட் என்டர் பிரஸ் பண்றேன். ராப் வித் விஜெட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேஃப் ஏரியா அப்படிங்கிற நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க உங்கள் ஆப் பார்க்குள்ளே வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஐகானோட சைஸ் சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சைஸ் இங்கே போயிட்டு சைஸ் ப்ராப்பர்ட்டியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 55.0 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த ஸ்பேஸ் பேர் தான் ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஆப் பார் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர்டு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கஸ்டமைசேஷன் இதில் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், நான் பாட்டம் ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ணுறேன். இந்த சேஃப் ஏரியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஓகேங்களா. பாட்டம் போட்டுட்டு இதில் ப்ரிஃபர்டு சைஸ் அப்படிங்கிறத கொடுங்க ஓகேங்களா. ப்ரிஃபர்டு சைஸ்
இந்த விஜிட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு சில்ட்ரன் ஒன்று ஆட் பண்ணுறேன். அந்த சில்ட்ரன் வந்து கண்டெய்னர் விஜிட்டாக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கண்டெய்னர் விஜிட்டு. இதுக்கு வந்து என்ன கலர்ஸ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கலர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டாட் கிரே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கலர்ஸ் டாட் கிரே. சரிங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரணும். ஓகேங்களா, ஆனால் நம்ம இந்த கண்டெய்னருக்கு இன்னும் ஹைட் நம்ம செட் பண்ணல. ஸோ ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைட் ஒரு 75.0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு கம்மா போட்டுக்கோங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு 75.0 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பாட்டம் ஓவர்ஃப்ளோ பை 19 பிக்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா, இந்த 19 பிக்சல் ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னா நம்மளோட ஆப் பாரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, என்ன பண்ணலாம்னா இப்போ இதில் பாருங்கள் இந்த கண்டெய்னர் கீழே வந்து பாருங்க preferred size-ன்னு போட்டு size dot from height 75.0 அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, 75.0. இது நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஹைட்டை விட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு 75.0 ஹைட் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப் பார் இருக்குன்னா ஆப் பார் கீழே வந்து பாருங்க இந்த ப்ரிஃபர்ட் சைஸ் மூலமா நீங்க இன்னொரு கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில்ட்ரன் ஒன்று இந்த கண்டெய்னர் சில்ட்ரன் ஒன்று ஆட் பண்றேன், சைல்டு ஒன்று ஆட் பண்றேன். அதுல டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இதை நான் சேவ் பண்றேன். பாருங்க உங்களுக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது இங்க சென்டர்ல வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனா இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா கவர் ஆகணும். பாத்தீங்களா, நம்மளோட டிவைஸோட சைஸ் நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வித் போட்டு டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படிங்கறத கொடுங்க. ஓகேங்களா, டபுள் டாட் இன்ஃபினிட்டி. இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டிவைஸோட சைஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபினிட்டி வித் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, இதோட டிஃபால்ட் ஆக்ஷன் என்ன நடக்கும்னா நம்ம டிவைஸோட வித் என்னவோ அந்த வித் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துரும். இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டைல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்டோட கலர் நான் மாத்திக்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியா நம்ம வந்து கலர் கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை நீங்க சேவ் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் விஜிட்ல நான் ஃபாண்ட் சைஸ் கூட நம்ம மாத்திக்கலாம். இன்னும் டெக்ஸ்ட் விஜிட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நான் போக போக உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25.0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா 25.0 உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்ப ஆப் பார் இருக்குன்னா அது கீழே வந்து நம்ம பாட்டம் ப்ராப்பர்ட்டி மூலமா ப்ரிஃபர்ட் சைஸ் நம்ம இந்த மாதிரி டிஃபரெண்டா நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னரோ இல்ல வேற ஏதோ விஜிட்ஸோ நம்ம இங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாடியில நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் வேணாலும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸாக நம்ம ஸ்கேஃபோல்டில் இந்த ஆப் பாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நான் பார்க்க போகிறேன். இது நான் பார்க்கறதுக்கு முன்னால் ஜஸ்ட் நான் ஒரு பாடியில் ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மலாக இந்த ஆப் பார் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாடி ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்குள்ள உங்கள் ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூட்டர் ஜோஸ் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டைலிங் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, நீங்க ஸ்டைலிங் கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டைல்ஸ்ல போயிட்டு இப்போ டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டெசிமல் பாயிண்ட்ஸ்ல உங்க ஃபாண்ட் சைஸ் நீங்க கொடுங்க. ஓகேங்களா, நான் 28.0 அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் நான் சேவ் பண்றேன். பாருங்க 28.0 எனக்கு வந்துருச்சு. கலர் சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் சேம் ஒரு கமா போட்டுக்கோங்க. கலருங்கிறது கொடுத்துட்டு கலர்ஸ் டாட் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போதைக்கு நான் ரெட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு அவுட்புட்டில் பாருங்க எனக்கு ரெட் கலரில் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்கேஸ் எனக்கு இது சென்டரில் வரணும் அப்படின்னா சென்டர் விஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் விஜிட் மேலே போய் கிளிக் பண்ணி ஆல்ட் என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் பாருங்க ரேப் வித் சென்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு பாடியில் வந்திருக்கும். சரிங்களா, இது நார்மலாக பாடி ஆட்ரிபியூட்டில் நீங்கள் எந்த ஒரு டிசைன் சொன்னாலும் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ இதை நான் வந்து பாருங்க மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். சாரி, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்னா என்னன்னா ஒரு பட்டன் ஒன்று அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஷேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வைக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கை நான் கால் பண்ணுறேன். பாருங்க ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்.
ஓகேங்களா. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதுக்குள்ள நீங்க ஒரு சில பாராமீட்டர்ஸ் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு சர்க்கிள் பிராக்கெட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். இதுல நான் பாராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். இது நீங்க அப்படியே நீங்க சேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டா பாருங்க ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும். சரிங்களா. இப்போ இதுல ஏதாவது ஒரு ஐகான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சில்ட்ரன் நீங்க ஐகான் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, ஐகான் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து icons.add அப்படிங்கிறத கொடுக்குறேன். icons.add. ஓகேங்களா. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அவுட்புட்டில் பாருங்க உங்களுக்கு ஆட் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்களா icons.add கொடுத்தோன்னா எனக்கு ஆட் சிம்பிள் இங்கே வந்துருச்சு. இல்லை இதோட ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எலிவேஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கே பாருங்க, எலிவேஷன் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இப்போ 10.0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நான் சேவ் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக வந்திருக்கு. பார்த்தீங்களா இதுதான் வந்து பண்ண அந்த ஷேடோவை தான் எலிவேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு 3D லுக்ல வரும். இதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன் பிரஸ் ஈவென்ட் நீங்க கால் பண்ணலாம். ஓகேங்களா. ஆன் பிரஸ் ஈவென்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அனானமஸ் ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணுங்க. இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாருங்க டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. டியூட்டர் ஜோஸ் கிளிக் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பிரிண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்க நான் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். இது நீங்க பாருங்க ரன்ல பாருங்க டியூட்டர் ஜோஸ் கிளிக் அப்படிங்கிறது எனக்கு கன்சோல்ல வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா. இப்போ மறுபடியும் நான் கிளிக் பண்றேன் பாருங்க, மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை எப்படி வேணாலும் நீங்க இதை கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நீங்க இதோட பொசிஷன் நீங்க டிஃபால்ட்டா நீங்க வந்து இங்க இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு அப்புறம் இன்னொரு பாராமீட்டர் நான் கொடுக்குறேன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு நீங்க அந்த லொகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுல பாருங்க டிஃபால்ட்டா பாருங்க எனக்கு ரைட் சைடுல இருக்கு. எனக்கு ரைட் வேண்டாம், எனக்கு சென்டர்ல ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு பாராமீட்டரா சென்டர் ஃப்ளோட் நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுல பாருங்க ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சென்டர் ஃப்ளோட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இதை சேவ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் உங்களுக்கு சென்டர்ல வந்துரும். சரிங்களா. சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க சென்டர்ல நீங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி சென்டர் டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. நீங்க பாருங்க சென்டர் டாக்னு ஒரு ஆப்ஷன் போட்டீங்க அப்படின்னா கீழே இந்த ஸ்டேட்டஸ் பாரோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு பாரோட பாருங்க உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். இது வந்து சென்டர் டாக்டு. இதே சென்டர் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை எப்படி வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ங்கிறது ஒரு சிம்பிள் பட்டன். இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பொசிஷன்ல உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட்ல இருக்கு. இதை கிளிக் பண்ண நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் வேணாலும் நீங்க பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ஒர்க் வேணாலும் நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கேஃபோல்ட்ல ஆப் பார் அண்ட் தென் பாடி, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அதை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இப்போ நான் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிராயர் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி நான் பார்க்க போறேன். சரிங்களா. சோ நான் இதுக்காக இப்போ இதுல பாருங்க நான் ஆக்ஷன் பார்ல வந்து பாத்தீங்கன்னா லீடிங் பத்தி நான் எடுத்திருந்தேன். சரிங்களா. இதை வந்து நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது கம்ப்ளீட்டா நான் கமெண்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு இந்த லீடிங் ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா. இப்போ டிராயர்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த அவுட்புட்ல நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட டிராயர் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். டிராயர் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிராயர் கேபிட்டல் லெட்டர் டி ல வந்து டிராயர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. அந்த விஜெட் நம்ம கால் பண்ணிக்கலாம். DRAWER டிராயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டரா நான் என்ன பண்ண போறேன், இது ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இடத்துல ஐகான் பார் டிசேபிள் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பாருங்க இங்க ஒன்னு வந்திருக்கும். சரிங்களா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க ஒரு ஸ்லைடர் ஒன்னு வரும். இதுக்கு பேரு தான் டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த டிராயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலிவேஷன் நம்ம வந்து இந்த எலிவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலிவேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது எலிவேஷன் ப்ராப்பர்ட்டி பாருங்க நான் 16.0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ண உடனே பாருங்க இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்க அந்த எலிவேஷன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இதே வந்து பாருங்க நான் எலிவேஷன் 1 நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைட்னஸ் கொஞ்சம் குறையுது பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து நம்ம எலிவேஷன் சொல்லுவோம். சரிங்களா. இது நீங்க டிஃபால்ட்டா வேணா வச்சுக்கோங்க, இல்ல இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஜஸ்ட் மவுஸ்ல நீங்க கிளிக் பண்ணாலோ நம்ம டேப் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா போய்டும். நீங்க நம்ம கையால நீங்க டிராக் பண்ணீங்கன்னா போதும். இந்த கார்னர்ல டிராக் பண்ணீங்கன்னா இந்த டிராயர் வரும். அல்லது இந்த இடத்துல போயிட்டு நம்ம
நம்ம ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராயர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை சில்ட்ரன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சில்ட்ரன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதில் பாருங்க, இது நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு காலமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசிட்டாக போட்டோம்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு சில்ட்ரன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன், சாரி சைல்டு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா காலம் சைல்டாக நான் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ காலமில் நிறைய விசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதோட சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணி இதில் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ யூசர் அக்கௌண்ட்ஸ் ட்ராயர் ஹெடர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த விசிட் நம்ம கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இது ஒரு கம்மா போட்டுக்கிறேன் வெளியே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் டிசைன் கலர் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரியே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அதில் இருக்கிற மாதிரியே ஜிமெயில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில பெராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட் நேம்னு ஒன்று இருக்கு. அக்கௌண்ட் நேம்ல போயிட்டு என்ன நேம்னாலும் கொடுங்க. அது வந்து ஒரு டெக்ஸ்ட் விசிட்குள்ள கொடுங்க. ஓகேங்களா? இதை நான் என்ன பண்றேன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது நீங்க சேவ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நேம் வந்து இந்த பொசிஷன்ல வந்துரும். சரிங்களா? இதே மாதிரி அக்கௌண்ட் இமெயில் ஒன்று இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதோட இமெயில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, நான் இமெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி நான் போட்டுக்கிறேன், tutorjose@gmail.com. இது நீங்க சேவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க கீழ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஏதாவது நீங்க பிக்சர் ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா இதை நம்ம சர்க்குலர் அவதார் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து பாருங்க கரண்ட் அக்கௌண்ட் பிக்சர் அப்படின்ற பாராமீட்டர்ல நம்ம சர்க்குலர் அவதார் நம்ம கால் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், சர்க்குலர் அவதார் ஒன்று இருக்கு, நான் அதை கால் பண்ணிக்கிறேன். இந்த விசிட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் அவதார். இதுக்குள்ள நம்ம பிக்சர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் பிக்சர்ஸ் பத்தி நான் வந்து இமேஜ்ல ஒரு விசிட் இருக்கு, அந்த விசிட் நான் போக நான் எடுக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா colors.white அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை சேவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த சர்க்குலர் அவதார் இங்க வந்துரும். நீங்க வந்து உங்க ஜிமெயில் ஓபன் பண்ணி பாருங்க, அந்த டிராயர்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அது இமேஜ்க்குள்ள ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணணுமா, அதுக்கு ஒரு சைல்டு இருக்கு. அந்த சைல்ட நீங்க என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு டெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் நான் XYZ அப்படிங்கறத நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உள்ளுக்குள்ள XYZ அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? ப்ரீவியஸ் டாபிக்ல நாம வந்து பாருங்க இந்த ஹெட்டர் பார்த்திருந்தோம், டிராயர் ஹெட்டர், அண்ட் தென் அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே டிராயர் ஹெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதர் அக்கௌண்ட் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதுவும் நீங்க வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் எங்க அதை யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம சர்க்குலர் அவதாருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட்ஸ் பிக்சர் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு விசிட், இதுல எத்தனை விசிட்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விசிட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் அவதார் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இல்ல பாருங்க சேம் அதே சர்க்குலர் அவதார் நான் போட்டுக்கிறேன். சர்க்குலர் அவதார் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா colors.white அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ இது பேக்ரவுண்ட் கலர் சாரி இமேஜ் இல்ல, பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா colors.white. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வருது பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு நேமா கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் டிராயர்ல யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வேணாலும் நீங்க டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சேம் இங்க ஆட் பண்ண மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இங்கேயும் நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த டிசைன்ல உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க அதர் அக்கௌண்ட் பிக்சர் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஸ்டைல் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும், லிஸ்ட் டைல் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல எப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஹெடர் பார்ட் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹெடர் பார்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இந்த யூசர் அக்கௌண்ட் டிராயர் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த விசிட்டை நான் என்ன போட போறேன்னா ஒரு லிஸ்ட் டைல் ஒன்று போட போறேன். இப்போ நீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குன்னு லிஸ்ட் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜிமெயிலில் வர மாதிரி நம்ம ஒரு மெயில் போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கறத போட்டுக்கோங்க, ஒரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ள என்ன கண்டென்ட் அங்க வரணுமோ அதை டைட்டில்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் இல்ல ஆல் மெசேஜஸ் அப்படிங்கறத கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல் இன்பாக்ஸ் நான் கொடுக்குறேன், இன்பாக்ஸ். ஓகேங்களா? அது கூடவே ஐகான் ஆட் பண்ணணுமா, அப்ப நான் லீடிங்ல ஐகான் ஆட் பண்ணணும் அப்படின்னா லீடிங்னா முன்னால இந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐகான்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் விசிட் நான் போட்டுக்கிறேன், icons.mail அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இத பாருங்க, இத நான் சேவ் பண்றேன். பாத்தீங்களா? இது வந்து ஒரு டெய்ல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டெய்ல லீடிங்னா இங்கே வரும். ஓகேங்களா? and then இதுல வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ டைட்டில் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கீழ ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க டிவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கமா போட்டுக்கோங்க, டிவைடர்.
இந்த விஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட் கொடுத்துக்கோங்க. நான் ஹைட் வந்து பண்ண 0.1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது நீங்க சேவ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டைல் மாதிரியே உங்களுக்கு எத்தனை டைல்ஸ் வேணுமோ அத்தனை டைல்ஸ் நீங்க அதில் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் இது அப்படியே சேம் அப்படியே நான் காப்பி பண்றேன் பாருங்க. இப்போ இந்த விஜெட்டையும் ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க இந்த விஜெட் முடிஞ்ச உடனே ஒரு கமா போட்டு அடுத்தது. ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு அது வேணுமோ அத்தனை டைம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இத பாத்தீங்களா ஆல் இன்பாக்ஸ் எனக்கு இத்தனை டைம் வந்திருக்கு. சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள்ல வர மாதிரி வந்து நம்ம பிரைமரி அதுக்கு ஒரு இன்பாக்ஸ் சிம்பிள் நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைல் எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைல் நான் சூஸ் பண்றேன். இத வந்து பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் பிரைமரி நான் வைக்க போறேன். ஓகேங்களா? பிரைமரி அண்ட் தென் இத வந்து இன்பாக்ஸ்ன்ற நேம் கொடுக்கிறேன். பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. இப்போ சோஷியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்க ஜிமெயில் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பிரைமரி அண்ட் தென் சோஷியல் அதுல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். ஏன்னா ஜிமெயில் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம மொபைல் ஆப்ல இருக்க ஜிமெயில் வந்து மெட்டீரியல் டிசைன் தான். ஓகேங்களா? அது நீங்க பார்த்தாவே ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க இங்க நான் பீப்பிள் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ரொமோஷன் அப்படிங்கற ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரொமோஷன் டெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் சேம் அந்த ஜிமெயில் இருக்க மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஐகான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆஃபர். ஓகேங்களா? இதை நீங்க சேவ் பண்ணுங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்க ஜிமெயில எப்படி இருக்கோ அந்த ஜிமெயில இருக்கிற மாதிரி லிஸ்ட் அண்ட் டைல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம ரியல் டைம்ல நாம வந்து மெட்டீரியல் டிசைன்ல இந்த மாதிரி டிராயர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டோர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் எல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாமே மெட்டீரியல் டிசைன்ல தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நாம அதே மாதிரி நம்ம டிசைன் பண்றதா இருந்தா இந்த கான்செப்ட் அண்ட் இந்த டெம்ப்ளேட் ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க ஸ்கேஃபோல்ட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நான் அந்த இடத்துல வந்து பாருங்க டிராயருக்கு அப்புறம் வந்து பாருங்க நான் பர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன் அப்படிங்கறத போடுறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் விஜெட்ஸ் இது. ஓகேங்களா? இதுல நீங்க என்ன விஜெட்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் பட்டன் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைஸ் பட்டன் ஒன்று போடுறோம் பாருங்க. ரைஸ்ட் பட்டன். ஓகேங்களா? ரைஸ்ட் பட்டன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பட்டன் மாதிரியே நம்ம எல்லா விஷயங்களும் இதுல பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுல வந்து கலெக்ஷன் ஆஃப் விஜெட்ஸ்னால நீங்க ஒரு பட்டன் இல்லாம எத்தனை பட்டன்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க நான் ரைஸ் பட்டன்ல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் எலிவேஷன் வேணும். எலிவேஷன் கீழே அந்த பாக்ஸ் ஷேடோ மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எலிவேஷன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 10.0 அப்படிங்கறத போடுறேன். இப்போ சேவ் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு அந்த எலிவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆன் பிரஸ் ஈவென்ட் நம்ம இதுல கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து எம்டியா ஒரு வேல்யூ நான் ஒன்று கொடுக்குறேன். ஜஸ்ட் பிரிண்ட்ல வந்து கிளிக் அப்படிங்கறத கொடுக்கலாம். ஓகேங்களா? டெஸ்டிங்காக கொடுக்கலாம். இப்போதைக்கு நாம எதுவும் நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் பிரிண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு கிளிக் அப்படிங்கறத கொடுக்குறேன். இதை வச்சு ப்ரோக்ராம் பண்றதுல நம்ம ஃபியூச்சரா ஆப் டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த ரைஸ் பட்டன் நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க உங்களுக்கு கிளிக் அப்படின்ற இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க எலிவேஷன் பாருங்க கீழே இந்த ஷேடோவும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கிளிக்கிங் ஆக்ஷனும் எனக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா? அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க கலர்ஸும் நீங்க செட் பண்ணிக்கலாம். கலர் ஆட்ரிபியூட்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா கலர்ஸ் டாட் ரெட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு ரெட் கலர்ல மாறிடுச்சு. சேம் நீங்க ஐகான் ஆட் பண்ணலாம். ஐகான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைல்ட் ஆட்ரிபியூட்ல நீங்க ஆட் பண்ணணும். ஐகான் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐகான் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் விஜெட் கால் பண்ணுவோம். அதுல என்ன ஐகானோ அந்த ஐகான் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் ஐகான் டாட் ஆட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை ரைஸ் பட்டன் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க நான் இதே ரைஸ் பட்டன் அப்படியே நான் காப்பி பண்ணி நான் கீழே போடுறேன். ஓகேங்களா? கீழே போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுக்கு பதிலா நான் கிரீன் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது ஒரு சிம்பிள் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் வந்து ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுக்கு பதிலா நான் வேற என்ன பண்றேன் கிளியர் அப்படிங்கறத கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கிளியர் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்றேன் பாருங்க ஒரு இன்டூ மார்க் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபிக்ஸ்டு பட்டன்ஸ் சொல்லுவாங்க. பெர்சிஸ்டன்ட். ஓகேங்களா? பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க வந்து உங்க ஆப்ல இந்த டிசைன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா நீங்க ஏதாவது ஒரு குவிஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த குவிஸுக்கு பாட்டம்ல பட்டன்ஸ் நீங்க ஈஸியா நீங்க நீங்க இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டைல். ஆக்சுவலி இந்த ஸ்கேஃபோல்ட்ல வந்து பண்ண நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நமக்கு தேவைப்படுற ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேஃபோல்ட்ல பாட்டம் நேவிகேஷன் பார். இந்த மாதிரி பாட்டம் நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா நீங்க இதுல ரெண்டு டேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு நேவிகேஷன் இருக்கு, இன்னொரு நேவிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை நேவிகேஷன் மினிமம் வந்து ஒரு ரெண்டு நேவிகேஷன் பார் ஆச்சு நீங்க வச்சுக்கோங்க. இல்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் மினிமம் ஒரு 4 நேவிகேஷன் பார் வச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் ஃபுல்லா எம்டியா இருக்கு இந்த இடத்துல. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதுல நீங்க பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க கால் பண்ணுங்க. நம்ம பாட்டம் நேவிகேஷன் பாரோட விசிட்டை நம்ம கால் பண்ணலாம். பி வந்து கேபிட்டல் லெட்டர் ஓகேங்களா. பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கறத போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணுங்க. இது சேவ் பண்ணனும்னே பாருங்க ஒரு எரர் ஒன்னு வந்திருக்கும் ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம நீங்க நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஐட்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்குள்ள பாருங்க நான் ஐட்டம்ஸ்னு போட்டு, ஐட்டம்ஸ் வந்து இது கலெக்ஷன் ஆஃப் விசிட்ஸ் ஓகேங்களா. சோ நீங்க ஒரு அரே மாதிரி நீங்க போட்டுக்கோங்க, அதுக்குள்ள நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் அப்படின்ற ஒரு விசிட் கால் பண்றேன். பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம், இது வந்து நேவிகேஷன் பார், இது நேவிகேஷன் பார் ஐட்டம் ஓகேங்களா. இதுக்குள்ள நீங்க வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க செட் பண்ணணும் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் கொடுக்குறேன். டைட்டில் வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நான் ஹோம் அப்படிங்கறத கொடுக்குறேன் ஓகேங்களா. ஐகான் வேணும்னா நம்ம ஐகான் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா ஐகான் கொடுக்குறேன், ICON ஐகான். இது வந்து பாத்தீங்கன்னா ஐகான்ஸ் நம்ம கால் பண்றோம். ஐகான் விசிட்ட கால் பண்ணி ஐகான்ஸ் டாட் ஏதாவது ஒன்று ஹோம்னால இப்போ நான் ஹோம்னே நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஹோம்னால ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகும். நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்க. ரீலோட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எரர் காட்டுது பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஐட்டம் லென்த் மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to 2 ஓகேங்களா. நாம ஒரே ஒரு விசிட் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா. அப்ப பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மினிமம் ஆட் பண்ணனும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இன்னொன்னு ஆட் பண்றேன் ஓகேங்களா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். சர்ச்சுக்கு சர்ச் ஓகேங்களா. ஐகானையும் சர்ச்னு மாத்துறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். பாத்தீங்களா எனக்கு 2 வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு 3 வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க இது மூணாவது நான் ஒன்று போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஆட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஆட் பாத்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் எனக்கு வந்திருக்கு சரிங்களா. எந்த பேஜ் ஆக்டிவாக இருக்கோ அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு ஸ்கேஃபோல்டோட கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து கரண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 0, இது 1, இது 2 இல்லை லோட் ஆகும்போது எனக்கு சர்ச் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மேலே கரண்ட் இண்டெக்ஸ் 0க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரண்ட் இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக சர்ச் தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் எனக்கு வேண்டாம், இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி நீங்க ஃபிக்ஸ்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா. இதுல உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பாருங்க கலர் கிரீன் அப்படிங்கறத கொடுக்குறேன். கிரீன் கலர்ல மாறி இருக்கு ஓகேங்களா. சோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்க அதுல கொடுக்குறீங்களோ அப்ப அந்த செலக்டட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் எப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்றது, எப்படி ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு அதை ஆன் டேப் பண்ணும்போது எப்படி நம்ம ஒர்க் பண்றதுங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு வந்து டிஃபால்ட்டா இதுக்கு காமனா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதுனா போதும் ஓகேங்களா. இந்த விசிட் கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் டேப் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள பாராமீட்டரை நீங்க ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நீங்க பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா எந்த பட்டன்ல இருந்து நீங்க கிளிக் பண்றீங்கன்றது சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிடும் சரிங்களா. நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இங்க பாருங்க பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோம்னா 0, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ச்னா 1, ஆட்னா வந்து 2 சரிங்களா. இப்போ இங்க பாருங்க i.toString index.toString கொடுக்குறேன். ஏன்னா இன்டிஜரா இருக்கு. இது நான் வந்து என்ன பண்றேன் ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை நீங்க சேவ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணா 0ன்னு வரும், சர்ச் பட்டனை கிளிக் பண்ணா 1ன்னு வரும், ஆட் பட்டனை கிளிக் பண்ணா 2ன்னு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க என்னோட கன்சோல்ல நான் ஓபன் பண்றேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்றேன் பாருங்க 0 வந்திருக்கு பாத்தீங்களா. அடுத்து சர்ச்சை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, அடுத்தது 1 வருது. அடுத்தது ஆட கிளிக் பண்றேன் பாருங்க, எனக்கு 2 வந்துருச்சு. ஸோ அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அதுக்கு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம ஈஸியா நம்ம ஃபங்க்ஷன் நம்ம போட முடியும் சரிங்களா. அப்போ ஹோம் கிளிக் பண்ணா ஒரு டேப் வராத நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுமோ நம்ம பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு விசிட் என்ன இருக்கு, அந்த விசிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் டிராயர் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, நம்ம ப்ரீவியஸா டிராயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல பாருங்க டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஒரு பேனல் வருதுன்னா இதுக்கு பேர் டிராயர் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது எலிவேஷன் பாருங்க 16.0 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஷேடோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் டிராயர் ஹெட்டர்னு ஒன்று நான் சொன்னேன், இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நேம், இமெயில் ஐடி வரணும் அப்படின்னா நீங்க இந்த விஜெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அவதார் பிக்சர் வேணும்னா நீங்க பிக்சர் இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட் பிக்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் டெயில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டெயில், இது ஒரு டெயில், இது ஒரு டெயில், எத்தனை டெயில்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க நடுவுல இந்த கோடு வேணும்னா டிவைடரை யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பாருங்க லீடிங்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி நீங்க ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இந்த டிராயர் பொறுத்த வரைக்கும் பாருங்க லெஃப்ட் சைடுல லோட் ஆகுது பாத்தீங்களா? இது அப்படியே நீங்க ரைட் சைடுல லோட் பண்ண வச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என் டிராயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைன் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பாட்டம் நேவிகேஷன் பார்க்கு அப்புறம் நான் என் டிராயர் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ஆர்டரா போகணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ இதை நீங்க சேவ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு ரீலோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரீலோட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பார் எனக்கு இங்க இருக்கிறதுனால எனக்கு இது வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்ஷன் பார் நம்ம அங்கிருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் முதல்ல. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த இந்த ஆக்ஷன் பாரை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஆக்ஷன் பார் இங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த ஆக்ஷன் பாரை கம்ப்ளீட்டா நீங்க ஹைட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆக்ஷன் பார் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அது லோட் ஆகாது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பாரை கம்ப்ளீட்டா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதோட ஐகான்ஸ் அண்ட் தென் இது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? சோ இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அந்த டிராயர் உங்களுக்கு இங்க வந்துடும். சரிங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என் டிராயர்ல பாருங்க மேல பண்ண அதே ஆப்ஷன் தான் இங்க பண்ணிருக்கேன். நீங்க இங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த சைடுல உங்களுக்கு இங்க லோட் ஆயிடும். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராயர் யூஸ் பண்ணலாம். ரைட் சைடா இருந்தா அதுக்கு பேர் என் டிராயர், லெஃப்ட் சைடா இருந்தா நார்மல் டிராயர். ஓகேங்களா? டிராயர் அப்படின்றது மட்டும் நீங்க போட்டா போதும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள் மெட்டீரியல் டிசைன் நீங்க நல்லா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் கலர் நீங்க மாத்திக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நான் ஃபைனலா பேக்ரவுண்ட் அப்படிங்கறத கொடுக்கிறேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கொடுங்க. நான் வந்து பாருங்க colors.tail அப்படிங்கறத கொடுத்து நான் சேவ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு டெயில் கலருக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்கேஃபோல்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஜெட்ஸும் நீங்க ரியல் டைம் மெட்டீரியல் டிசைன்காக நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியும். நீங்க சிம்பிளா ஒரு ஆப் டிசைன் பண்ணும்போது இதை நீங்க போட்டாவே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?